அடுத்து 30வது கேள்வி. இந்த கேள்வி பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 தொடர் கொடுத்துட்டு இதில் எது நிகழ்காலம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எது நிகழ்கால தொடர்னு போட்டோம்னா பூமி சுழல்கிறது. இது பார்த்தோம்னா புதிய இலக்கண புக்கில் தான் இருக்குது. புது இலக்கண புக்கில் பார்த்தோம்னா ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இடைநிலைகளில் வந்து இறந்த கால இடைநிலைக்கு என்னெல்லாம் வரும்? இட்டு இட்டு இரு இன்னேன். நிகழ்கால இடைநிலைக்கு என்னெல்லாம் வரும்? கீழுக்கென்று ஆண் என்று. எதிர்கால இடைநிலைக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது எந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க? எந்த வகுப்பு பார்த்தோம்னா 9ஆம் வகுப்பு இயல் 1ல் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த இடைநிலை தான் காலத்தை உணர்த்தும். இடைநிலை வச்சு தான் எந்த காலம் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கீறது அப்படின்னா அது நிகழ்காலம். பொதுவாக கீரைக்கின்ற ஆண் என்று இதில் வந்து கீரதுக்கின்ற அந்த மாதிரி இருந்தால் அதான் நிகழ்காலம்னு அர்த்தம். பூமி சொல்கிறது டீல தான் இருக்குது. அப்போ வந்து இதான் இதுக்கான ஆன்சர். பின்னாடி இதே மாதிரி ஒரு மேட்ச் கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் இதே சோர்ஸ் தான். இந்த டேபிளை நீங்கள் வந்து இந்த 3த்தையும் இந்த 5மே படிச்சுக்கோங்க. இந்த 3 முக்கியமாக படிச்சுக்கோங்க. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே போடலாம். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துக்கிட்டு சில பேர் இது சொல்லி பார்த்தாலே வந்துடும் அப்படிம்பாங்க. அதனால் நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லி பார்க்குறதோட இந்த வார்த்தை இருக்கும். பொதுவாகவே நிகழ்காலம் கீரைக்கின்ற ஆணுன்றதை பார்த்தாலும் நீங்கள் டக்குனு நிகழ்காலம்னு போட்டுட்டு வந்துடலாம். ஸோ இந்த டேபிள் இந்த வார்த்தையை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சில இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். சில இடத்துல உங்களுக்கு ஆன்சர் ரொம்ப குழப்பங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம்.